அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்க்கு சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்க்கு சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், எந்த வழக்கில் இந்த இபிஎஸ்க்கு சம்மனானது வழங்கப்பட்டிருக்கிறது? முழு விவரம். அதிமுகவினுடைய போலி உறுப்பினர் அட்டைகளை வழங்கி சட்டவிரோதமாக பணம் வசூலிப்பதாக முன்னாள் எம்பி KC பழனிசாமிக்கு எதிராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிமையியல் வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் தன்னை பற்றி அவர் தெரிவித்த கருத்துக்கள் தமக்கும் தமது நற்பெயருக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் இருப்பதாக கூறி எடப்பாடி பழனிசாமி அவதூறு வழக்கின் கீழ் தண்டிக்க கோரி சென்னையில் உள்ள ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் KC பழனிசாமி அவதூறு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் KC பழனிசாமியின் வழக்கை தள்ளுபடி செய்து ஆகஸ்ட் மாதம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி KC பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் KC பழனிசாமி மனுவை தள்ளுபடி செய்த ஜார்ஜ் டவுன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அவதூறு வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் KC பழனிசாமி தொடர்ந்த வழக்கு நீதிபதி T. திருமால் முன்பு இன்று விசாரணைக்கு வந்த பொழுது ஜனவரி 23 எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.